ஹாய் அனைவருக்கும் வணக்கம். எப்பயும் போல காலையில சீக்கிரமா எழுந்து வீடு வாசல் எல்லாம் சுத்தப்படுத்திட்டு பூஜை வேலையெல்லாம் முடிச்சுட்டேன். 5:30 மணிக்குள்ளேயே. இப்படி சொல்லணும்னு தான் ஆசையா இருக்கு. ஆனா நான் எழுந்தது இன்னைக்கு ரொம்ப லேட்டு. 8:15க்கு வர பஸ்ஸுக்கு 6:30 மணிக்கு எழுந்தேன். ஸோ இன்னைக்கு தயாக்கு வெறும் ரசம், பீட்ரூட் பொரியல் தான். அப்புறம் லஞ்சுக்கு முருங்கைக்கீரை நம்ம வீட்ல இருந்து பறிச்சுட்டு வந்து ஃப்ரெஷ்ஷா முருங்கைக்கீரை சாம்பார் வச்சேன். ஆம், சாம்பாருக்கு எப்பவும் போல பருப்புல போடுற ஐட்டம்ஸ் எல்லாம் போட்டு வேக வச்சுட்டு, முருங்கைக்கீரைய கொஞ்சம் எண்ணெய் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊத்தி நல்லா லைட்டா வதக்கிட்டு, கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், கொஞ்சமா மிளகாத்தூள், கொஞ்சம் தண்ணி ஊத்தி லைட்டா கொதி வந்தவுடனே, வேக வச்ச பருப்புல புளி தண்ணிய நான் பருப்புலயே ஊத்திடுவேன். நல்லா கடைஞ்சிட்டு, அந்த கீரையில இத கொட்டிடணும். கொட்டிட்டு ஒரு கொதி வந்தோனே, சாதாரணமா எப்பவும் போல தாளிச்சு இறக்கிடணும். இது சைட் டிஷ் வந்து குடமிளகா, காலிஃப்ளவர் போட்டு தொக்கு பண்ணிட்டேன். அதுக்கு வெங்காயம், தக்காளி, குடமிளகா இதெல்லாம் அரிஞ்சு வச்சுட்டேன். கடாயில கொஞ்சம் எண்ணெய் ஊத்தி, கடுகு, உளுந்தம்பருப்பு, சோம்பு, இஞ்சி பூண்டு தட்டி எடுத்துக்கிட்டேன். ஒரு பச்சை மிளகாய், வெங்காயம், தக்காளி நல்லா வதங்கினோடனே காலிஃப்ளவரை போட்டு நல்லா வதக்கிட்டு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கொஞ்சோண்டு கரம் மசாலா, உப்பு இதெல்லாம் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டு, கொஞ்சம் தண்ணி ஊற்றி காலிஃப்ளவர் முக்கால் பதத்துக்கு வெந்த உடனே அதுக்கப்புறமா குடை மிளகாவை போட்டு மூடி போட்டு கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ்க்கு எடுத்தோன்னா நல்லா வெந்துட்டுருக்கும். அதுக்கப்புறமா அதை தனியாக எடுத்து வச்சுட்டு, இந்த கடாய் சோறு எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. எந்த மாதிரி தொக்கு பண்ணனாலே உடனே இந்த மாதிரி பண்ணி சாப்பிட்ருவேன். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். உங்கள் எத்தனை பேருக்கு இதெல்லாம் பிடிக்கும்? வாங்க சாப்பிடலாம். அதுக்கப்புறம் அப்பளம் பொரிச்சிட்டு, முட்டை பாயில் பண்ணிட்டேங்க. இதெல்லாம் முடிச்சுட்டு சாப்பிட